எல்லா குழந்தைங்களுக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல எப்பவும் முடியும் போது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அது என்னன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? ஆமா, அதேதான். சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவேன்ல. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கூட சிரிப்பை பத்தின கதை தான். உங்களுக்குலாம் சிரிக்க பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நான் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். குழந்தைங்கன்னா நிறைய சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா வயசாக ஆக சிரிப்பு கொஞ்சம் குறைஞ்சிடுதோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வீட்டுல இருக்கிற அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மத்த பெரியவங்கலாம் உங்க அளவுக்கு சிரிக்கிறாங்களா இல்லையா? சரி, கதைக்கு போவோமா? சிரிப்பை அடக்கவே முடியாத சிறுமி. ஒரு வெடி சிரிப்பினால் 4B வகுப்பே அதிர்ந்தது. கணித ஆசிரியரான குண்டப்பன் வாத்தியாருக்கு எங்கு வெடி வெடித்தது என்று நன்றாக தெரிந்திருந்தது. டி சுந்தரி, வகுப்பை விட்டு வெளியே செல் என்றார். வகுப்பறையே அமைதியானது. அனைவரும் 5ஆம் வரிசையில் அமர்ந்திருந்த டி சுந்தரியை திரும்பி பார்த்தனர். ஐயா, என்னால முடிஞ்ச வரை சிரிப்பை அடக்க பார்த்தேன். ஆனாலும் குபுக்குன்னு வந்துடுச்சு. 4B வகுப்பில் இருந்த அனைவரும் குபுக் என்று சிரித்தனர். டி சுந்தரி நிறைய சிரித்தாள். அவள் எதற்கெடுத்தாலும் சிரித்து விடுவாள். உதாரணத்துக்கு, போன வாரம் டி சுந்தரியிடம் சக மாணவன் ஒருவன் ஒரு ஜோக்கை சொன்னான். குண்டப்பன் வாத்தியார் தன் மாணவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். ஏன் தரையில உட்காந்து கணக்கு போடுற? நீங்க தானே சொன்னீங்க ஐயா, டேபிள் உபயோகிக்காம கணக்கு போடுன்னு. டி சுந்தரி கண்களை சுருக்கி இழிக்க ஆரம்பித்து விட்டாள். அதிலிருந்து அனைவரும் குண்டப்பன் வாத்தியார் கணக்கு போட சொன்னாலே சிரிக்க ஆரம்பித்து விடுகின்றனர். ஒவ்வொரு வேடிக்கையான ஜோக்கும் டி சுந்தரியிடமிருந்து வெவ்வேறு எதிர்விளைவுகளை கொண்டு வந்தன. சில நேரங்களில் சத்தமாக சிரித்தாள், சில நேரங்களில் இழித்தாள், சில நேரங்களில் மெலிதாக சிரித்தாள், சில நேரங்களில் கடோத்கஜனை போல் சிரித்தாள். சில நேரங்களில் டி சுந்தரி தன்னுடைய சிரிப்பை அடக்க முயலும் போது டமால் என்று வெடிகுண்டு வெடிப்பது போல சிரித்து விடுவாள். டி சுந்தரி கவலைப்பட்டாள். தன்னிடம் ஏதாவது குறை இருக்கிறதா? தன்னால் ஏன் சிரிப்பை நிறுத்த முடிவதில்லை? ஏதாவது செய்தே ஆக வேண்டும். வாயில் கைக்குட்டையை அடைத்துக் கொள்வதினால் எந்த பயனும் இல்லை. சிரிக்கும் போது அது வெளியே வந்து விழுந்து விடுகிறது. டி சுந்தரி தனக்கு சிரிப்பு மூட்டும் பல விஷயங்களை பட்டியலிட்டாள். போண்டா என்கிற வார்த்தை, வாழைப்பழத்தோலிலோ வேறு எதிலோ வழுக்கி விழுபவர்கள், கிச்சு கிச்சு. கண்டிப்பா நான் இனிமே இதுக்கெல்லாம் சிரிக்கவே மாட்டேன் என முடிவெடுத்தாள் டி சுந்தரி. அடுத்த நாள் நூலகத்தில் பி மணிகண்டன் டி சுந்தரிக்கு அருகில் இருந்த புத்தக அலமாரிக்கு செல்லும் போது தரையில் இருந்த தண்ணீரில் வழுக்கி விழுந்து விட்டான். அதை பார்த்த டி சுந்தரிக்கு உடனே சிரிப்பு வந்துவிட்டது. தன்னுடைய பட்டியலை மறந்துவிட்டு குபுக் என்று சிரித்து விட்டாள். இது சரிபடாது. தன்னுடைய 2வது திட்டத்திற்கு தயாரானாள் டி சுந்தரி. 2வது திட்டம் அவளுடைய அண்ணனும் விஞ்ஞானியுமான ஸ்கந்து அண்ணன்தான். தன்னுடைய சிரிப்பை நிறுத்தக்கூடிய இயந்திரத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியுமா? அமைதியான சுபாவம் கொண்ட ஸ்கந்து அண்ணா டி சுந்தரி தன்னுடைய கவலையை சொன்னதும் குபீர் என்று சத்தமாக சிரித்தார். இது தன் குடும்பத்திலுள்ள அனைவருக்கும் உள்ள குறையோ? எல்லோருக்கும் இந்த சிரிப்பு வியாதி இருக்கிறதோ என யோசித்தாள் டி சுந்தரி. அப்படி இல்லை என்று விளக்கினார் ஸ்கந்து அண்ணா. சுந்தரி, வேடிக்கையானவற்றுக்கு சிரிக்கிறது மனித இயல்பு. சில பேரு மத்தவங்களோட அதிகமா சிரிப்பாங்க, அதுல தவறு ஒண்ணும் இல்லையே. உண்மையாவா என்று கேட்டாள் டி சுந்தரி. அவள்தான் நிறைய சிரிக்கிறாள் என்றே எல்லோரும் சொல்லி இருக்கின்றனர். சிரிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது சுந்தரி. மகிழ்ச்சி அளிக்கிற வேதிப்பொருட்களை சிரிப்பு வெளியிட உதவும் என்று ஆறுதலாக சொன்னார் ஸ்கந்து அண்ணா. பழங்கால மனிதர்கள் கூட சிரிப்பாங்க தெரியுமா என்று கேட்டார் அண்ணா. டி சுந்தரி அதிர்ச்சி அடைந்தாள். பெரிய தாடியும் தடியும் கொண்ட ஒரு மனிதன் ஓவிய வகுப்பில் தான் இழிப்பதைப் போல இழிப்பதாக கற்பனை செய்து பார்த்தாள். ஆமா என்றார் அண்ணா. நம்முடைய முன்னோர்கள் மொழிகள் தோன்றறதுக்கு முன்னாடியே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிரிக்கிறது மூலமா எல்லாம் நல்லா இருக்குங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிவிச்சுப்பாங்க. இன்னைக்கு நாம சிரிக்கிறது மூலம் மத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம மகிழ்ச்சிய வெளிப்படுத்துறோம். விலங்குகள் கூட சிரிக்கும் தெரியுமா சுந்தரி?
சிம்பான்சிகள், போனோபோக்கள், எலிகள், டால்பின்கள், நாய்களால் கூட சிரிக்க முடியும் என்றார் அண்ணா. தன்னுடைய செல்ல நாய் முத்து சிரிப்பதை கற்பனை செய்து மீண்டும் சிரிக்கத் தொடங்கினாள் சுந்தரி. டி சுந்தரியின் சிரிப்பு அடங்கிய பின் அண்ணா சொன்னார், சுந்தரி, தெரியுமா உனக்கு, நீ இப்போ உடற்பயிற்சி செஞ்சிட்டு இருக்க. அதெப்படி அண்ணா? நாம பேசிக்கிட்டு தானே இருக்கோம். நீ கொஞ்சமா புன்னகைக்கும் போது கூட உன் முகத்துல இருக்கிற தசைகள் வேலை செய்யுது. அதனால நீ சத்தமாவோ குலுங்கி குலுங்கியோ சிரிக்கிற ஒவ்வொரு முறையும் அது உன்னோட முகத்துக்கு உடற்பயிற்சியா அமைஞ்சிடுது என்று சொன்னார் அண்ணா. ஓ, அப்படியானா என் கன்னங்கள்லயும் தசை கட்டுகள் வந்துடுமா என்று கேட்டாள் டி சுந்தரி. இல்ல இல்ல, தசை கட்டுகள் எல்லாம் கைகள்ல தான் வரும். ஆனா நீ சிரிக்கும் போதெல்லாம் ஜைகோமேட்டிகஸ் மேஜர் மற்றும் மைனர் அப்படிங்கிற தசைகள் உன்னுடைய முகத்தை முன்னும் பின்னுமா இழுத்து சிரிக்கிற முகபாவத்தை உண்டாக்குது என்று புன்னகையுடன் விளக்கினார் அண்ணா. ஆனா சத்தம் எப்படி வருது? அது மத்தவங்களையும் சிரிக்க தூண்டுது என்று கூறினாள் டி சுந்தரி. நீ சுவாசிக்கும் போது நுரையீரலுக்கு குரல் நாண்கள் வழியா காத்து போகுது. ஆனா சிரிக்கும் போது காத்து நிறுத்தப்படுது. அதனாலதான் நிறுத்துவதற்கு கடினமான சீரான ஹஹஹா சத்தம் எழுது என்று விவரித்தார் அண்ணா. அதனால சிரிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். புரியுதா சுந்தரி? யாருடைய மனசையும் புண்படுத்தாம இருக்கிற வரைக்கும் நல்லா சிரிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. டி சுந்தரிக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. அடுத்து என்ன நடக்கும் என்பதை நன்றாக தெரிந்தே ஸ்கந்து அண்ணா கேட்டார், தேநீர் நேரம் ஆயிடுச்சு, ஒரு போண்டா சாப்பிடலாமா? டி சுந்தரியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. வயிற்றுக்குள் போண்டா சென்ற பிறகும் சிரித்துக்கொண்டே இருந்தாள். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு சிரிக்க பிடிக்குமா? சிரிச்சா உடற்பயிற்சின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, நான் சொல்ற மாதிரிலாம் நீங்க சிரிக்கணும் இப்போ, சரியா? வெடி சிரிப்பு சிரிங்க. மந்திரக்காரி சிரிப்பு சிரிங்க. இழிப்பு இழிப்பு தெரியுமா? இழிங்க. கடோத்கஜன் மாதிரி சிரிங்க. போலி சிரிப்பு சிரிங்க. எப்பவும் நான் சொல்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு நீங்களும் சந்தோஷமா இருங்க. உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் சிரிக்க வைங்க. இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை நான் சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். சிரிப்பை அடக்கவே முடியாத சிறுமி. எழுதியவர் மீரா கணபதி. தமிழில் பிரியா முத்துக்குமார். வெளியீடு பிரதம் புக்ஸ்.